ஹாய், ஹலோ. இன்னைக்கு உங்களுக்கு 23 பிப்ரவரிலேருந்து 1 மார்ச் உங்களுக்கான கைடன்ஸ் லவ் மெசேஜ் என்ன வருது, ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், டிவைன் எல்லார்கிட்ட அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மேஷராசி உங்களுக்கான 23 பிப்ரவரிலேருந்து 1 மார்ச் உங்களுக்கான கைடன்ஸ் என்ன, உங்களோட லவ் லைஃப், உங்களோட பர்சனல் லைஃப். ஓகே. ஆஹா. ஸோ ஏஞ்சல் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் மனுஷங்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறீங்க, எனக்கு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கல, என்னை யாருமே பாராட்டல, என்னை ஏன் இந்த மாதிரி ரொம்ப எல்லாரும் அமுக்குறாங்க, நான் ஏன் இவ்வளோ தனிமையாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு குடும்பத்தில் கூட எனக்கு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கல, என்னை யாருமே பாராட்டலையே, நான் எவ்வளோ எல்லாருக்கும் பண்ணாலுமே என்னை யாருமே எனக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணலையேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் ஆனா உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா உங்களோட கார்டியன் ஏஞ்சல் உங்க கூட இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் நிறைய கொடுக்க போறாங்க. அதே மாதிரி உங்களோட லவ் லைஃப்ல நீங்க ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றீங்க. நீங்க யாரோ ஒருத்தவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்க யாரோ ஒருத்தவங்கள ரொம்பவுமே டீப்பா லவ் பண்றீங்க. பட் அதை எப்படி மூவ் பண்றது, அவங்க எப்படி நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கீங்க. ஸோ அதற்கான கார்டியன் ஏஞ்சல்ஸ் என்கரேஜ்மெண்ட் பண்ண போறாங்க. உங்களுக்கு எப்படி நீங்க பண்ணா, எப்படி அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணா உங்களுக்கு அந்த விஷயம் அழகா நடக்கும் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு நடக்க போகுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி, ரொம்ப அழகான எனர்ஜி. அதே மாதிரி கார்டியன் ஏஞ்சல்ஸ் எப்போதுமே நம்ம கூடயே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம மறக்காம தேங்க்யூ கார்டியன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு அவங்க எப்போதுமே உங்க கூட என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. நீ இப்படி பண்ணு, இந்த வழியில போ, இத பண்ணு, இவங்கள சூஸ் பண்ணுன்னு. ஸோ அத முதல்ல கேட்டு நடந்துக்கோங்க. அப்படி புரியலன்னா 1 நிமிஷம் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு வழி காட்டுவாங்க. ஸோ மறக்காம கிளைம் பண்ணுங்க.